அதில் சொன்னேன் ஒன்றும் செய்யலா நான் சாகிறேன் முதல் பிறகு ஆண்டவன் கூப்பிட்டா நீ வேண்டாம் அவ என்ன விட்டு போட்டு நீங்கள் செத்தா என்ன பார்க்குறாரு அவ சொல்கிறான். நான் கேட்டல பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு அவ்வளவு மனசுல ஆசை இருக்குமென்னா பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்ப முந்தின நாள் ஒரு வீடியோ ஒரு அண்ணாவை எடுத்திருந்த மாட்டேங்குது அந்த நடந்து டாய்லெட் போற அண்ணா தண்ணிக்குள்ள எல்லாம் போய். அப்ப நீங்க இந்த பிச்சை எடுக்க போறேன்னு சொன்னாமா இப்ப எங்கெங்க போற நீங்க? நான் ஒரு தூரத்தை வரல போயலாம் சம்மாந்தரோடைய முட்டையை கொடுத்து போட்டு தெரிஞ்ச கடை வழியே போனா 50 100 ரூபா தருவாங்க. முட்டை கொடுக்குறவளுங்க 200 ரூபா 300 ரூபா கூட தருவாங்க. மற்றவங்களை போல என்ன 40 வயசுக்கு என்ன தாயம் இருக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கு நான் இருந்துட்டு என்ன தாயில கையில வாங்கி சாப்பிடுறேன். எவ்வளவு வேதனையா இருக்குமென்னாது யோசிக்கல. யோசிச்ச பைத்தியம் பிடிக்கும். இப்ப உண்மையா சொல்ல போனா எங்களை போல ஆகல நீங்க வெளி கொண்டு வரீங்க சரியான என்ன அவ இங்க எங்களை திரும்பி பார்க்க ஒருத்தரும் இல்ல அரசாங்கமோ இல்ல வேற யாருமே திரும்பி பார்க்க இல்ல. நான் சாப்பிடுவேன் அப்படி நான் சாப்பிட மாட்டேன். அவ சாப்பிடா நீங்க சாப்பிடல சாப்பிடவே மாட்டேன். அவ சாப்பிடல நான் சாப்பிடல அவள் சாப்பிட நான் சாப்பிடுறேன் தண்ணி அவனு குடிச்சாத்தான் நானும் குடிப்பேன். அப்படி நான் குடிக்க மாட்டேன் அப்படி எதிரிவேன். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம இங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் அம்பாரா மாவட்டம் சொரிக்கல்முனை என்கின்ற இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இன்னும் ஒரு இடத்த போக வந்த நாங்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையால் இப்போ இங்கே வந்திருக்கின்றோம். அதாவது ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். கச்சக்கொடி சுவாமி மலையில் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ அந்த தம்பிக்குரிய அந்த வீல் சேர் அதாவது சைக்கிள் அந்த கையால் வந்து சுற்றி ஓடக்கூடிய மாதிரி அவருக்கு வந்து காலையில் அது கையால் சுற்றி ஓடக்கூடிய மாதிரி ஒரு சைக்கிள் வாங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு இடத்த போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைக்கிள் தான் இருந்தேன். அந்த சைக்கிளை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் கூட எதிர்பார்க்கல அவங்க சைக்கிளை கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அப்போ இவர்களுக்கான அந்த உதவியை செய்கிறதுக்காக வேண்டி நோர்வேயில் இருக்கக்கூடிய சச்சினானந்த கந்த சுவாமி அடுத்தது சூரியகாந்த சுவாமி என்கின்ற அந்த அங்கிள் அவங்க உதவி செய்திருந்தாங்க. அதோடு சேர்த்து நோர்வேயில் இருக்கக்கூடிய பேர் குறிப்பிட விரும்பாத அவங்களுடைய நண்பர் அவரும் வந்து இணைஞ்சு மொத்தமாகவே 1,85,000 ரூபா போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டுமில்லை இவங்களுக்கு அந்த சைக்கிளை வந்து வேண்டி கொடுத்துட்டு மீதமாக உள்ள பணத்தை வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி யாராவது நீங்கள் தம்பி போகிற இடங்களில் விரும்பினவங்களுக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சைக்கிளை கொண்டு போகிறதுக்காக வேண்டி நோம்பில் ஆட்டோவில் வந்து கொண்டு வரல. அதனால் வந்து நாங்கள் ஒரு ஆட்டோ வந்து ஹயர் பிடிச்சினாங்க வெள்ளாவளியிலேயே. இவங்க வந்து பலகாமத்தை சேர்ந்தவங்க. அப்போ இந்த ஒரு ஆட்டோ வந்து ஹயர் பிடிச்சிட்டு வெள்ளாவளியிலிருந்து மருதமுனைக்கு போயிட்டு கல்முனை எல்லா இடங்களையும் விசாரித்து பார்த்துட்டோம். அந்த சைக்கிள் வந்து இல்லை. அந்த சைக்கிள் வந்து செய்து தானே எடுக்கணுமா இல்லைன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி தானே எடுக்கணுமா எல்லா இடங்களையும் கிடைக்காதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நிறைய இடங்களை விசாரித்து பார்த்துனாங்க. இதுக்கு மேலே எங்களால் வந்து விசாரித்து கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்போ இனி அங்காளப்பம் போகிறதா இருந்தால் அதாவது ஏறாவூர் அந்த சைடு தான் விசாரிக்கணும். இங்கிருந்து போகிற தூரம் பேர். அப்போ ஆட்டோ ஹயர் பிடிச்சிட்டு நம்ம எல்லா இடமும் தெரியலாது. அப்போ அந்த ஒரு நோக்கத்தால் வந்த வழியிலேயே நாங்கள் வந்து கொண்டு இருந்தோம். சொரிக்கல்முனை என்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அக்கா அவங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து உதவி கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் இந்த அண்ணாவங்க போட்ட அந்த 1,85,000 ரூபாய் பணத்தொகையில் இருந்து ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை வந்து எடுத்து அவங்களுக்கான முதல்கட்ட உதவியை வழங்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாகவே இவங்க அனுப்பின அந்த 1,85,000 ரூபாயில இருந்து 23,000 ரூபாய் காசை வந்து நாங்கள் எடுத்துருக்கின்றோம். இந்த 23,000 ரூபாயில் ஒரு 20,000 ரூபாய்க்குரிய உதவி அந்த அக்காவுக்கு செய்ய போகிறோம். அதாவது 10,000 ரூபாய்க்கு உலர்ன பொருட்களும் 10,000 வந்து கையில் கொடுத்துட்டு போகிறோம். மீதமாக உள்ள அந்த 3,000 ரூபாய் அண்ணாவுக்கு வந்து ஹயர் காசு பேசியிருந்தோம். ஹயர் காசு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து அந்த கச்சக்கொடி சுவாமி மலைக்கு போகிறதுக்காக வேண்டி ஹயர் காசு பேசினவர் 4,500 ரூபா 4,000 ரூபா தரட்டாமனு சொல்லி கேட்டிருந்தார். அப்போ நம்ம அங்கே போகல தானே. அப்போ வந்து இந்த தூரம் வந்து கொஞ்சம் குறைய அதை விட குறைய. அப்போ அதனால் வந்து நாங்கள் 3,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நாங்கள் இங்கே இருந்த வீடியோ நாங்கள் தொடர போகிறோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா மழை வேறு கடுமையாக பெய்து கொண்டு இருக்குது. ஒரு கடையில் நின்று கொண்டு இருக்கிறோம். அந்த உலர்ன பொருட்கள் நம்ம வந்து போட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த உலர்ன பொருட்களை எடுத்துட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் அங்கே வந்து போகும்போது வீடியோ தொடர்றோம். இப்போ இந்த அண்ணா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த அண்ணா வந்து கச்சக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா 4 பேரையும் வந்து கூட்டிட்டு தான் நாங்கள் போக போகிறோம். என்ன சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கான அந்த உதவியை கேட்டது வந்து இந்த அண்ணா தான். இந்த அண்ணாவின் ஊடாக தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆரம்பத்தில் போயிருந்தோம். அதாவது ஒரு மரணம் ஏற்படும் போது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்திருந்தோம். அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த நோர்வேயில் இருக்கக்கூடிய இந்த சச்சினானந்த கந்த சுவாமி அடுத்தது சூரியகாந்த சுவாமி அடுத்தது அந்த பேர் குறிப்பிட விரும்பாத நோர்வேயில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர் தான் அவங்க இணைஞ்சு அப்போ அந்த தம்பிக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கும்படி அந்த காசை போட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் அண்ணா அந்த சைக்கிளை கொஞ்சம் நீங்களும் விசாரிச்சு பாருங்க. நானும் விசாரிச்சு பார்க்குறேன். சரியா? நம்ம அடுத்த கட்டமாக செய்வோம். அப்போ நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இந்த நாள் ஃபுல்லாக வந்து மெனக்கடா போயிட்டுது. சரி நம்ம அந்த அண்ணாவுடைய காசில் வந்து இப்போ உங்களுக்கான உதவியை செஞ்சுட்டு போக வேண்டு. இப்போ நாங்கள் வந்துட்டோம். சரி ஓகே நாங்கள் வந்து உலர்ன பொருட்களை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவை தொடர்றோம். சரி நாங்கள் இப்போ அந்த உலர்ன பொருட்கள்லாம் வாங்கி எடுத்துட்டோம். 10,000 ரூபாய்க்கு போட சொன்னாங்க. 10,000 ரூபாய் தாண்டி போயிட்டுது. 10,755 ரூபாய்க்கு இப்போ உலர்ன பொருட்கள்லாம் போட்டிருக்காங்க.
எவ்வளவுக்கு நாங்கள் என்னென்ன பொருள் வேண்டிருக்கோம்ன்றதை இப்போ அந்த அண்ணா வந்து சொல்லுவாங்க. இப்போ பார்க்கும்போது சரிங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த 2வது தடவையாக இந்த கடையில் எடுக்கோம், 2வது 3வது தடவையாக எடுக்கோம். என்ன சொன்னால் சொரிக்கல் முனை பகுதியில் வந்து இந்த கடை தான் கொஞ்சம் பெரிய கடை, அதை சொல்லத்தானே வேணும், வேறு கடைகள் வந்து இல்லை. அப்போ அந்த சின்ன கடைகளில் வந்து இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா இன்னும் ஒரு பொருள் இருக்காது. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இங்கே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ இவங்க வந்து கூட வில் போட்டாலும் குறைய போட்டாலும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தானே, கூட போட்டால் நீங்கள் தான் பொறுப்பு, சரியா? அப்போ நாங்கள் வந்து கதைச்சு கடமை எங்கட கடமை. அப்போ நாங்களும் வந்து குறைச்சி கேட்டு தான் நாங்கள் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் என்ன நம்ம என்னென்ன பொருள் போட்டிருக்கோன்றதை சொல்லுங்க நீங்கள். சரி, அரிசி 10 கிலோ போட்டிருக்கி 2200 போட்டிருக்கேன். மற்றது மா 2 கிலோ போட்டிருக்கேன், 380. பிஸ்கெட் ஒன்று போட்டிருக்கி, மற்ற நூடுல்ஸ் பேக்கெட் போட்டு பால் மா 1500 போட்டிருக்கேன். சோயா 1 கிலோ போட்டிருக்கேன் 500 ரூபா. நூடுல்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் 260. பருப்பு 2 கிலோ போட்டிருக்கேன் 700. கொச்சிக்காய் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் 450 1/4 கிலோ. தேயிலத்தூள் போட்டிருக்கேன் 1/4 கிலோ 450. மாசி 400 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். சீனி 2 கிலோ போட்டிருக்கேன் 520. சமண்டு 1000 ரூபா, 2 சமண்டு 650 ரூபா, 500 ரூபா போட்டி 2 போட்டிருக்கேன் 1000 ரூபாய் போட்டிருக்கேன். கிழங்கு 1/2 கிலோ போட்டிருக்கேன். மற்றது மிளகாய் போட்டிக்கோம் 400 ரூபாய்க்கு. வெங்காயம் போட்டிருக்கேன். தேங்காய் 1/2 கிலோ போட்டிக்கோம். உப்பு 1 பாக்கெட் போட்டிக்கோம். 10,750. நீங்க 10,700 தான் 10,700. சரி, இப்போ உங்களோட சைட்டால என்ன போட்டீங்க, என்ன போட போறீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நீங்க அவங்களுக்கு தான், இப்போ உங்களுக்கு எது விருப்பப்படுதோ கொடுங்க. ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு தான். சரி, இதுல பாருங்க 15,000 இருக்குது. தாங்க எடுத்து இந்த இருக்கு அந்த பில் பாருங்க. 10,700. ஓகே, 4,300 வரைக்கும். சரி அண்ணா. இப்போ நீங்க வந்து என்ன போடுறீங்க சொல்லதானே வேணும், பாக்குறவங்களுக்கு தெரியத்தானே வேணும். நான் வந்து எதை போடலாம் உள்ளுக்குள்ள தேடி கொண்டு போய்க்காரு. போட்டு தரேன். என்னது பிஸ்கெட் ஒன்று போட்டிங்க 400 ரூபா அடிச்சது. 400 பிஸ்கெட் பையன். ஓகே, 400 பிஸ்கெட் பையன் போட்டுருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. சரி, ஓகே, சரியா? இந்தாங்க. நன்றியா. சந்தேகம் வந்து அது கொஞ்சம் தூக்கி தாங்களே எல்லாத்தையும். சரி, இப்போ நாங்கள் வந்து அந்த ஆட்டோ அயற்காசை வந்து இடத்தை வந்து கொடுத்து முடிக்க போகிறோம். என்ன சொன்னால் அந்த ஆட்டோ அயற்காசு வந்து 3000 ரூபா கேட்டுருந்தாங்க. இப்போ என்ன சொன்னால் திரும்ப வந்தோம்னா 3500 ரூபா கேட்டு நின்றவங்க. அப்போ நாங்கள் வந்து கதைச்சி குறைச்சிட்டான். இப்போ 3000 ரூபா திரும்ப கடைசியாக வந்து 10 கொண்டு இருக்காரு. அப்போ கொடுக்குறாங்க. சரியா அண்ணா? ஓகே, 3000 இருக்கு பாருங்க நீ. ஓகே அண்ணே, சரியா? இப்போ 3000 ரூபா போக மிச்சம் நாங்கள் இந்த பேலன்ஸ் கொஞ்சம் காசு இருக்குது, எவ்வளோ இருக்குன்றத அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோ தொடர்றோம். மற்றது அக்காட நிலைமை வந்து உண்மையிலே கடும் மோசமாக இருக்குது. இப்போ வந்து எப்படி சொல்கிறோம், அவங்களோட நிலைமை வந்து கடும் மோசமான நிலைமையில இருந்து கொண்டு இருக்காங்க. படுத்த படுக்கையாகவே அக்கா கிடந்து கொண்டு இருக்காங்க. இந்த அக்காவுக்கு வந்து ஒரு மகனோ மகளோ நினைக்கிறேன், படிக்கிற வயசுல இருக்க ஒரு சின்ன பிள்ளைண்டு. இப்போ கடும் கஷ்டம் தான். அவங்களோட அம்மா தான் வந்து அந்த தர்மம் எடுக்க போகிறவங்க, அதாவது யாசகம் எடுக்க, நம்மளோட பேச்சு வழக்கில் வந்து பிச்சை எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிச்சை எடுத்து வந்து தான் இவங்களுக்கு அந்த சாப்பாட்டு வசதிகள் அவங்களுக்கான வாழ்க்கையில் நம்ம நடத்தி கொண்டு இருக்காங்க. நேரடியாக அங்கே போய் பேசும்போதே உங்களுக்கு விளங்கும். சரி, நாங்கள் இங்கே இருந்து அங்கே போயிட்டு நாங்கள் வீடியோவை தொடர்றோம். இப்போ அந்த அக்காவினுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டோம். அந்த அக்காவினுடைய வீடு சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, ஒரு அந்த எப்படி சொல்கிற ஒரு சேர்ச்சில் வந்து அந்த அக்கா இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த அக்காவுக்கு வாங்கி வந்து பொருட்களை தூக்கிட்டு நம்ம அங்கே போகலாம். அப்படியே கொஞ்சம் சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் தூக்கிட்டு வரீங்களா? அந்த பிஸ்கெட் பிஸ்கெட் தூக்கிட்டாங்க. அக்கா வணக்கம். அக்கா அடுத்த வைக்கட்டா தூரத்தில்? சரி, ஓகே. அந்த முன்னுக்கு அந்த வீட்டிலே வந்து அடிச்சிருக்காங்க பார்ப்போம். முதலாவது பாண்டிருப்பை சேர்ந்து அமரர் ராசலிங்கம் சாந்தம்மா மற்றும் புங்குடுதீவை சேர்ந்த அமரர் சதாசிவம் தங்கம்மா ஆகியோர் நினைவாக அவர்களின் மகன்களான விஜயகுமாரன் சுவிஸ், பன்னீர்செல்வம் சுவிஸ் ஆகியோரின் நிதி உதவியுடன் அவர்களின் தாய் தந்தையின் ஞாபகார்த்தமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று சொரிக்கல்மை பிரதேசத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒன்று கூடல் மண்டபத்திற்கான கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டது. ஏற்பாடு கருணை உள்ளம் அறக்கட்டளை கல்முனை. அது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒன்று கூடல் மண்டபம். ஒரு ஒன்று கூடல் மண்டபம் தான் அவங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுவாக, அதாவது மீட்டிங் மாதிரி வச்சு சில கருத்துக்கள் அந்த பரிமாறுறதுக்காக வேண்டி நினைக்கிறேன். அப்போ எல்லா தகவல்களையும் அக்காட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி சும்மா இருக்கீங்களா? சோமண்டு சொல்லல, காய்ச்சல்னு 2 நாளா காய்ச்சல்.
அது மட்டும் போகுது இல்லைண்ணா, நோய் மட்டும் போகுது இல்லைன்னு விட்டு என்ன செய்யற? பிறந்ததுல இருந்து கடவுள் நோயை தான் தந்திருக்கிறானண்ணா. எனக்கு இன்னும் தாங்க எல்லாமே இருக்கு. கடவுள் என்ன நினைச்சிருக்கானோ அதான் நடக்கும். இந்த பாருங்க, 3 நாளா சத்தி வைத்தால போன காய்ச்சல், இப்ப சாப்பிட இல்லாம இருக்கு. காலையில இருந்து பிளேன் டீயை குடிச்சேன்னா பிளேன் டீ குடிக்க சத்தி எடுக்குது. ஏழாம தந்தா ஊந்திட்டு இருக்கிறேன். இந்த 2 கால் மேல காட்டுங்க. இடுப்புக்குள்ள வழக்கம் இல்லைன்னா நடக்கலாம். இடுப்புக்குள்ள வழக்கம் நடக்கலாது. பிறந்ததுல இருந்து இந்த கால்ல போலியோன்னா இந்த கால் பேலன்ஸ்ல நடந்த நான் விழுந்து இது உடைஞ்சிட்டு திரும்ப வைத்தியம் பார்க்கலையாக? எல்லாம் செய்தேன்னா என்னால எவ்வளவு செய்யலும் எல்லாம் செய்தேன். இப்ப ஒரு 9-10 வருஷமா எனக்கு நடக்க இல்லாது குந்துல இருக்கிறேன். ஒரு சண்டை வந்தாலும் மக்கள் வசவதைக்கிறாங்க, நடந்து காட்டுறாங்க எங்களை மாதிரி. என்ன அப்படி சொல்றீங்க? என்னென்ன செய்யற எங்களை தலையில கடவுள் அப்படி அடித்தாள். சொல்லிக்கல வழியில சொன்ன மனம் வெடிக்கும், சொல்லாம மனசுக்கு போட்டு குழப்பிட்டு பழிச்சு காட்டுறாங்களா? அப்படி நடந்து காட்டுறாங்க, அப்படி முண்டி எல்லாம். ஒரு ஆள் சண்டை உண்டா உடனே சொல்லுவாங்க, என்ன உனக்கு கடவுள் சந்திக்கிற காணாதாண்டு கேட்காங்க. என்ன செய்ய சொல்றீங்க? சௌரம் இல்ல, அப்பா இல்ல, நானும் அம்மாவும் இன்னொரு பிள்ளை இருக்கா, ஸ்கூலுக்கு போய்க்காவும். இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கிற கிளாஸுகளுக்கு அனுப்புறதில்ல, எனக்கு கஷ்டம். அதெல்லாம் கிளாஸுகளுக்கு அனுப்புறதில்லன்னா அனுப்பாதால பிள்ளைக்கு வேண்ட வரைக்கும் படிப்பிப்பம் பண்ணது படிப்பிக்கிறேன். வேற என்ன செய்ய? 10 வயசு ஹாஸ்டல்ல விட்டு இருந்தா கொஞ்சம் பிரச்சனையா இல்ல. பிரச்சனை என்ன பற்றி யோசிச்சு அழுத்துட்டாவும் பிள்ளைக்கு அந்த மனசளவுல கொஞ்சம் மன அழுத்தம் வந்து பிள்ளைய தந்துட்டாங்க. என்கிட்ட பிள்ளைய தந்து இப்ப நான் இங்க இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறேன். வந்து தனியா ஒரு ஹாஸ்டல்ல நிக்க மன அழுத்தத்துக்குள்ளாகி திரும்ப வந்து பிள்ளையும் கூட தந்துட்டாங்க. தந்து 1 வருஷம் என்ன பற்றி யோசிக்கிறேன். இப்ப எனக்கு ஒருத்தரும் இல்லைன்னா அவதான் எல்லாம். அம்மா இல்லாட்டி எனக்கு பாத்ரூம், டாய்லெட், சாப்பாடு, தண்ணி எல்லாம் அவதான். அப்படி பாக்குற பிள்ளை இப்ப என்ன விட்டு பிரிஞ்சு இருக்காது. என்ன யோசிச்சு பாருங்க இந்த நிலைமை. அப்ப நீங்க உங்களோட அந்த அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி போதான் டாய்லெட் போறதோ குளிக்கிறதோ எல்லா ஒரு இடத்துல இருந்து அடுக்கிறேன். அம்மா எங்கேயுமே என்ன குளிக்கிறதுக்கு மட்டும் அந்த சார்மான கதிரை இல்ல, அம்மா இதுக்குள்ள கமுக்கட்டுக்க போட்டு தூக்கி ஒரு மகள் கதிரையில நின்று இதுக்குள்ள கையை போட்டு தூக்குறேன். சரி, என்னக்கா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அந்த வீல் சேர்ல ஒன்றுமே இல்லையா? தூக்கி வைக்க ஒருத்தரும் இல்ல. சேர்லாம் இருக்குன்னு தூக்கி வைக்க ஒருத்தரும் இல்ல. அது டில்மா கம்பெனியால மட்டக்களப்பால தந்தவங்க. அதுக்குள்ள தூக்கி வச்சு வெளியில எங்கேயும் போறதுக்கு கொண்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அம்மா அலையல, என் மகள் அலையல, அவ சின்ன ஆள் தானே. அப்ப உங்களோட கணவர் எங்கக்கா? அவர் விட்டுட்டு போய் 1.5 வருஷம். விட்டுட்டு போய் 1.5 வருஷம். என்ன பிரச்சனைக்கு அவன் விட்டுட்டு போகணும் தெரியல. அது தெரியல. என்னன்னு சொன்னா இந்த கட்டடம் வந்து எதற்காக இங்க அமைக்கப்பட்டிருக்குது? இப்ப நீங்க சொல்றதா எங்களுக்கு ஒரு தகவல் அறிக்கும். நான் இந்த மாற்றுத்திறனாளியில் அந்த குழுவுல நானும் இருக்கேன். நானும் இருந்த டிசபிலிட்டி சர்டிபிகேட் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல அவங்க தந்தவங்க மீட்டிங் போடனா ஒரு இடம் இல்லை எங்களுக்கு. இப்ப உண்மையா சொல்ல போனா எங்களை போல ஆகல நீங்க வெளி கொண்டு வரீங்க சரியான என்ன. அப்ப இங்க எங்களை திரும்பி பார்க்க ஒருத்தரும் இல்ல, அரசாங்கமோ இல்ல வேற யாருமே திரும்பி பார்க்க இல்ல. டிஎஸ் ஆபீஸ்ல மீட்டிங் வைக்கிறேன்னா எங்களுக்கு ஒரு கட்டடம் இல்லைன்னா. அப்ப ஒரு அண்ணா விஜயகுமாரன் சொல்லி இப்ப உங்களோட தீவுல இந்த ஒரு அண்ணாவும் பாண்டிருப்பிள்ளைக்கிற விஜயகுமாரன் ஒரு அண்ணா வந்தவங்க கருணையுள்ள அறக்கட்டளை மூலம். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு என்னம்மா வேணுமெண்டா, நான் ஒரு வீடா கேட்கலன்னா உண்மையா சொல்றேன். எனக்கு சுயநலத்துக்காண்டி வீடு கேட்கல, என்ன மக்கள் ஊர் மக்கள்ல நல்லங்கருதி ஒரு கட்டடம் ஒன்று தாங்க எங்களை மீட்டிங் நடத்துறதுக்கு கேட்டேன். கேட்க வளவு கேட்டாங்க. எந்த வளவுல 5 பேஜஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க, இதுக்கு வந்து உண்மையில வந்து உங்களுக்கு கூட நன்றி சொல்லணுமாக்கா. பாருங்க, அந்த அக்கா வந்து நினைச்சிருந்தா ஒரு வீடை கேட்டு வாங்கி அக்காவை தனியொரு இடத்துல இருந்துக்கலாம். இந்த அக்கா வந்து பொதுநலமா யோசிச்சு அப்ப அந்த அறக்கட்டளை அந்த அண்ணா அவங்களோட பேசி பொதுவான ஒரு கட்டடத்தை எடுத்திருக்காங்க. அந்த அக்கா வந்து அந்த அக்காவுடைய சொந்த காணிலையும் வந்து ஒரு 5 பேஜை கொடுத்திருக்காங்க. அப்படி என்று பாருங்க. அது மட்டும் இல்ல, கொரோனா காலம் என்ன போட்டோ எடுத்து வெளியில இருக்கிற ஆக்கள்கிட்ட இப்ப நீங்க உங்களை மாதிரி யாரும் வந்தா என்ன போட்டோ எடுக்க சொல்ற எடுத்து என்ன சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, விதவையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்குன்னு சொல்லி சாமான் எடுக்காம அவங்களுக்கு உங்கள்கிட்ட உதவி கேட்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க. கொடுத்திருக்கேன். காரதீவு சேர்மேன் ஜெயசிறில் ஐயா மூலம் கொடுத்திருக்கேன். நானே போய் சொல்ல இப்ப எனக்கு ஒரு உதவியும் இல்லை. இப்ப நான் மக்களை பற்றி யோசிப்பேன், நான் இந்த பிள்ளைய பற்றி யோசிப்பேன். நான் யோசிப்பேன் நான் இருக்க போறதே கொஞ்ச காலம்.
இன்றைக்கோ நாளைக்கோ தெரியும். ஆனா இந்த பிள்ளை பாவமே யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைய நான் நடுத்தரவுல விட்டுட்டு போயிடல. அது என்ன அவ நினைச்சா சரியான கவலை என்ன. மற்றவங்களை போல என்ன 40 வயசுக்கு என்ன தாயை மிரிக்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும். இன்றைக்கு நான் இருந்துட்டு என்ன தாயில கையில வாங்கி சாப்பிடுறேன். எவ்வளவு வேதனையா இருக்குமென்னாது யோசிக்கலண்ணா. யோசிச்ச பைத்தியம் பிடிக்கும். இந்த வயசான அம்மா நீங்க 65 வயசு 65 வயசு அம்மா வந்து நீங்க பார்க்கணும். ஆனா இப்போ கடவுள் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு 7 மணி நேரம் நான் வேலைக்கு போய் என்ன பிள்ளைய தாய் பாப்ப நீ என்ன ஏன் இப்படி இருக்க. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க என்ன இந்த நிலைமைய. எங்களை போல ஆக்களை நீங்க தான் வெளி மக்களுக்கு எங்களுக்கு எடுத்து காட்டுறீங்க. எனக்கு அதை நினைச்சு உண்மைக்கு சந்தோஷம். ஆனா அந்த இடத்துல ஒரு சில காட்சிகளை பாக்குற நேரம் மனசு கவலை. மனசு சரியான கவலை. என்ன காட்சிகளா? நீங்க இப்ப முந்த நாள் ஒரு வீடியோ ஒரு அண்ணாவை எடுத்து இந்த மட்டங்களை நடந்து டாய்லெட் போற அண்ணா தண்ணிக்குள்ள எல்லாம் போய் அதை பார்த்து நான் அழுதேன்னா. அழுதுட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவோமான்னு பார்த்துட்டு இல்ல நான் அழுதுடுவேன் பயத்துல அனுப்பலன்னா. சத்தியமா அனுப்பல. அவங்க அப்படி நடக்கிறது மனசுக்கு வேதனை. நான் நடக்காம இருக்கிறது வேதனை என்ன. 24 மணிக்கு அளவு ஒரு இடத்து இருக்கிறேன். எப்படி இருக்கும் என் உடம்பு யோசிச்சு பாருங்க. ஏலாம் எல்லாரும் போவாங்க எல்லா இடமும். என் பிள்ளைக்கும் எவ்வளவு மனசுல ஆசை இருக்குமென்னா. நல்லது கெட்டதுக்கு போறனால எல்லாரும் தாய் தகப்பனோட போகல. என்ன பிள்ளை நான் இல்லாம போனா அவ்வளவு வேதனையா இருக்கும். ஒரு கோயில் பீஸ்டுக்கும் கூட தனியா தண்டமால் போவோம். யோசிச்சு பாருங்க. அந்த இடத்த எனக்கு செத்துரெல்லாம் போல இருக்கேன். நான் மனசுக்கு வேதனை தாங்க இல்லாட்டி சாவும் மாட்டோம் யோசிக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடுவேனாக்கா நீங்க கிறிஸ்தவம் என்ன மதம் எல்லாம் நான் அப்படி பாக்குறேன்ல. நான் எனக்கு எல்லா மதமும் ஒன்று தானே. நான் உண்மையை சொல்றேன். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான். நான் கடவுள் எல்லாரும் ஒன்று தானே என்ன. அதை என்ன தானே நாங்க பிரிச்சு பாக்குறேன். இதெல்லாம் பிரிச்சு பாக்குறதில்ல நான். ஆனா எனக்கு கடவுள் ஏதோ ஒரு வழியில தவளை கூட இழுத்து கொண்டு வைக்கிற 2 பேரும் தோள்பட்டையில பிடிச்சி காலையில கையால இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் வரைக்காக்கா. அப்ப இப்படி கையால இப்படி அட்ஜஸ்ட் பண்றது உங்க உடம்பு வந்து இடுப்பு விடுது இல்லை. அப்படியா இப்படி கைய பின்னு குத்துன அந்த கை மணங்கி கொண்டு விழுந்துருவேன். இடுப்பு நரம்பு அந்த இது செயலிழந்த மாதிரி வைத்து உணர்வே இல்லை. இதெல்லாம் உணர்வு இல்லைன்னா உணர்வு இல்லை. நீங்க ஆணியால குத்துனாலும் உணர்வு இல்லைன்னா வலி இல்லை ஒன்றும் இல்லை. ஆனா இந்த விரல் ஆடுறது அது சின்ன வயசுல இருந்து இருக்கு. நடுக்கம் இருக்கு. இந்த கையில அமைஞ்சு பாருங்க ஆடுது. இந்த நடுக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்குது. இப்ப வர மறிக்குது. எனக்கு காட்டுல கேன்சர், தலையில கேன்சர் வருதுமாக்கா. இந்த முடி ஓட்டு முடியெல்லாம் இப்படி முடி இஞ்சி அடிக்கும். முடி கால் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு பெரிய முடி. எல்லாம் போயிட்டு கேன்சர் வரது முந்தப்பக்கா உங்களுக்கு 3 வருஷம் கண்டுபிடிச்சி 1.5 வருஷம் தான். அவங்க சொல்லல அம்பாறை ஹாஸ்பிட்டல்ல சொல்லலைன்னா எனக்கு முடி கொட்ட டவுட் வர. இப்போ நான் 6 மாசமா கல்முனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து திடீரென்னு சத்தி வைத்தால் போய் இந்த ஊனமெல்லாம் உடம்பெல்லாம் எலும்பு மாதிரி போயிட்டு எனக்கு ஒரு டவுட். 6 மாசமா தண்ணி ஜூஸ் சாப்பாடு தந்தவங்க. அப்புறம் அம்பாறை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் எனக்கு மருந்து செஞ்சவங்க 1 மாசம் 2 கிளினிக் பிரைவேட் டாக்டர் வந்து குத்தி எல்லாம் காலில் பார்ப்பாங்க, தலையில பார்ப்பாங்க. 25-15 கட்டி வெளியில டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்க. இவங்க சொல்லலைன்னா நான் என்ன கிளினிக் கோப்பியை கொண்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டா அவரும் நான் சொல்லல. ஏன்னா எனக்கு மனநோய் ஆயிரம் அது தண்டு சொல்லி தேக்கணை மனசெலவுல கஷ்டப்படுறேன்னு சொல்லி என்ன அவங்க சொல்லல. இந்த தினம் எனக்கு ஒரு மயக்கம் கொண்டு வந்தது. வேற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினேன். மயக்கம் பண்ணான்னா இந்த தலைவே இருக்கும். இந்த இதுல நொடுக்கு முட்டை மாதிரி வரும். இந்த சொப்டா இருக்கு. சொப்டா அந்த வருத்தம் வந்தா சொப்டா இருக்கும். அப்புறம் இந்த காதால அப்படி தண்ணி வேறுத்து கொண்டு இப்படி ஒழியணும். ஒழினா நம்மளுக்கு வழியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா இங்க விழுந்துருவேன். விழுந்த எனக்கு டவுட் உண்டு. எனக்கு முடியும் கொட்டின டவுட்னா போய் அங்க டாக்டர்கிட்ட கேட்க அவர் சொன்னாரு உங்களுக்கு இதுக்கு முதல் மருந்து நீங்க எங்கம்மா செய்துன்னு கேட்க அவர் சொல்லல. அவரை எப்படியே விழுங்கி வராரு கதையை. நான் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டேன். கேட்கையும் சொன்னாரு உங்களுக்கு கேன்சர் அம்மா வயிற்றுல இந்த ஹார்ட்ல இருந்தது தலைக்கு வந்ததம்மா. ஹார்ட்ல இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் கட்டி ஒன்று இருக்கு. இதய துடிப்பு கூட வந்தது. அதையும் நாங்க செக் பண்ணி பார்த்தா அது கட்டி உருவானது அவங்க சொல்லல. அது இப்ப தலைக்கு ஏறிட்டுங்க. தலையில ஏற முடியெல்லாம் தான் கொட்டி இப்ப அதிகமா கொட்டுது.
எல்லாத்தையும் யோசிக்க கவலை கண்ணீர் விட 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 அதிகமா தான் இருக்கணும். சரியா, நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்க அந்த முதற்கட்ட சின்ன உதவியை வழங்கிட்டு போதான் வந்து நாங்க என் அக்கா வந்து வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொண்டு இருந்தாங்க. சாப்பாடு கூட கஷ்டம் வந்து இப்போ இந்த அக்கா வந்து பேசியிருந்தாங்க. நான் முன்னாடி சொன்னேன், அந்த அம்மா வந்து தர்மம் எடுத்து தானா குடும்பத்தை பார்க்குறதா, அவரோட வீடு போய் களவட்டிக்கு போய் சம்மாந்திர வழியை பிச்சை எடுத்தானா. அப்போ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அப்போ முக்கியமான ஒரு உதவிதான் இது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு கூட இல்லை, இது ஒரு நிறுவனத்தால் ஒரு பொது கட்டிடம் இது. இப்போதைக்கு அப்போ இதுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. இதுக்குள்ள வந்து ஏதாவது மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னால், ஏதாவது இதுக்குள்ள ஏதாவது ஒன்று கூட ஏதாவது இடம்பெறமாக இருந்தால் இந்த அக்காக்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கண்டா, இப்போ இந்த சாமான் எல்லாம் வந்து எடுத்து வெளியில் ஓரமாக வச்சுட்டு இன்னும் ஒரு இடத்த போயிடுவாங்கண்ணா, பக்கத்தில் வேற ஒரு வீட்டை வெளியில் போயிருக்கிறேன். வெளியில் போயிருக்குது. அப்புறம் அந்த மீட்டிங் அந்த இதெல்லாம் வந்து எல்லாம் செய்து முடியும். அப்புறம் திரும்ப வந்து உள்ளுக்குள்ளே வந்துருப்பாங்களாம் சொன்னாங்க. இப்படி ஒரு கவலையாக இருக்குது. சரி, இப்போ அம்மாவோட கொஞ்சம் பேசுவோமாக்கா. சரியா, இருங்க அம்மா இருங்க. இப்போ அம்மாவோட பேர் நம்மம்மா சகாயமேரி மேம். சகாயமேரி. எனக்கு ஒரு புள்ள தான். ஒரு புள்ள தான். 5 வயதுல இருந்து நடக்கலாம் இருந்தேன். இவன் நான் எல்லா ஆஸ்பத்திரி கொண்டு வரான். அவரை நடக்க வச்சேன். நடக்க வச்சு ஒரு கல்யாணத்தை கட்டி கொடுத்தேன். அவனுடைய வந்து கம்மலமா பிள்ளைய கொண்டு போய் இப்படி செய்து பிள்ளைய கொண்டு பிறந்துச்சு. அந்த பிள்ளைய அவன் விட்டு போட்டு போயிட்டான். அப்படி காலையில் நான் பிஜி எடுத்தேன். அந்த பிள்ளைய மடக்கிறேன் பார்க்குறேன். எனக்கு 65 தூக்கையுமேலா சாத்தையுமேலா. எனக்கும் ப்ரெஷர், எனக்கு இதயம் சரியான வருத்தம். என்ன செய்யறேன், நான் கடவுள்கிட்ட கேட்டு 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 நான் குந்திட்டு அவோட இருக்கேன். இப்படி முந்த நாள் ஒரு 5-6 முட்டையை வாங்கிட்டு கொண்டு கொடுத்து போட்டு அப்படி தகாய் நீட்டி பிச்சு எடுத்துட்டு கொண்டு வந்து முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு பார்த்து கொண்டு நான் கொடுத்தேன். கொடுத்தான் சாப்பிட்றேன். அப்ப நீங்க இந்த பிச்சை எடுக்க போறேன்னு சொன்னாமா, எங்கெங்க போறீங்க? நான் ஒரு இடம் தூரத்தை போறலாம், எனக்கு போயலாம். சம்மாந்திரோடைய முட்டையை கொடுத்து போட்டு தெரிஞ்ச கடை வழியே போனா 50, 100 ரூபா, 20 ரூபா தருவாங்க. முட்டை கொடுக்குறவளுங்க 200 ரூபா 300 ரூபா கூட தருவாங்க. நமக்கு போய் சொல்ல தெரியா, நான் போய் சொல்லி வாழைய மாட்டேன். அப்படி தந்தான் என் மாலை. நான் இத்தனை வயதுக்கு மடத்து பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாளுக்கு தேவையான கொப்பியோ சாமான், அவக்கு சின்னவங்க எல்லாம் உடுப்போ சாமான் எல்லாம் வாங்கி கொடுக்க. என்ன செய்ய இனி நான் ஆறுகிட்ட போறேன். ஆனா இந்த குறிச்சு நான் இருந்து சேர்த்து எனக்கு 10 ரூபா காசும் இல்லை. ஏனண்டா காசாது இல்லைண்டு இல்லைண்டு தான் நான் உண்மையை சொல்றேன். அவன் செத்துட்டான். அவனுக்கு 33 வடியாம். எனக்கு தெரியாம சரியான பிரச்சனை துண்டுக்குள்ள இந்த ஊரை வந்தான். என்ன செய்ய சொல்றேன். இனி நான் ஆட்ட போல எனக்கு ஜோதிச்சா தலைப்பட வடக்குற மூளை சரி வரல, மறந்து போற எல்லாத்தையும். சரி விடுங்க, எனக்கு வந்து நீங்க பேச ஒரு மாதிரி இருக்குது. சரி விடுங்க. சாப்பாடு அதான் நான் இப்ப எல்லாத்தையும் கேட்குறேன். கடவுள்கிட்ட கேட்கிற ஒன்னே உண்டு, என்ன போல ஒருத்தரையும் பார்க்க கூடாது. ஆம்பளையோ பொம்பளையோ எந்த நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாது. எனக்கு அடிக்க உதைக்கிறாக்களும் சரி, எனக்கு திட்டுறாக்களும் சரி, எந்த நிலைமையில கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாது. உங்களுக்கு அடிச்சும் இருக்காங்களா? இல்ல சொல்றேன், இந்த கண்கட்ட சத்திராதிக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, என்ன அதே மாதிரி சொல்றேன். எந்த நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாது. ஆணோ பெண்ணோ வரக்கூடாது. ஆனா எங்களுக்கு சொந்தம் இருக்கினாக்க எங்களுக்கு திரும்பியும் பாக்குறலம்மா. இந்த பிள்ளைய நான் ஆஸ்பத்திரி கொண்டு ஒரு 10 ரூபா காசு கூட எங்களை வந்து பாக்குறது இல்லை. அந்த ஆஸ்பத்திரி தர சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட்டு மாடுக்கு கொடுத்துட்டு பிறந்ததுல இருந்து வேணா ஹாஸ்பிட்டல் மருந்தும் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அதுதான் அதான் கொழும்பு கண்டி ஊசி மருந்துன்னு சொல்லி எனக்கு அழுத்து போயிட்டுன்னா. அழுத்து போய் என்னாலே அமெரிக்கா உங்களோட கதைக்கு சளி கரகரக்குது, சளி கரகரக்குது, சாப்பிட ஏலாது. குடிசை என்றாலும் ஒரு அளவுக்கு தானே நான் போடலாம். ஊசி முதல்ல வெத்தில வாக்கு சாப்பிட்டு பழக்கம் நான் பெத்துல போட்டு நான் காலையில இருந்து போடல. எனக்கு ஒரு வயிற்று கொமடி சத்தி வருது. இப்ப இந்த காலையில இருந்து போடல, நான் நேற்று இருந்த பெருசா போடல. இப்பதான் என்ன போட்டிருக்கேன். எல்லாம் எனக்கு ஏலாம் இருக்குது. இந்த வாய் உரி 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 சத்தி இருக்கிறதாலும் குடலுக்கு ஏதாவது வர இருக்கணும். சாப்பிடல, சாப்பாடை கொண்டு தந்த அம்மா பழைய சோறு இருந்து கொண்டு தந்த சோத்தை காணட்டா கண்டு மேலுக்கு ஏறிட்டு வருது. அம்மா சாப்பிடுதீங்களா? சாப்பாடுலாம் பரவாயில்லம்மா. சாப்பிடாத நான் சாப்பிடுவேன். அப்படி நான் சாப்பிட மாட்டேன். அவ சாப்பிடா நீங்க சாப்பிடல? சாப்பிடவே மாட்டேன். அவ சாப்பிடல, நான் சாப்பிடல. அவளை சாப்பிடாதான் நான் சாப்பிடுறேன். தேத்தனே அவளை குடிச்சாதான் நானும் குடிப்பேன். அப்படி நான் குடிக்க மாட்டேன். அப்படி எதிரி எப்படி எதிரி தலை சுற்றி முடுறா, மயங்கி முடுறா. என்ன வாழ்க்கடா, என்ன செய்யற கடவுள்? நான் இரவு சொன்னேன் ஒன்றும் செய்யலா. நான் சாகிறேன் முதல்ல. பிறகு ஆண்டவன் கூப்பிட்டா நீ வேண்டாம். அவ என்ன விட்டு போட்டு நீங்க செத்தா என்ன பார்க்குறாரு?
ரெண்டாவது சொல்றோம். நான் கேட்டல பிள்ளை யோசிச்சு பாருங்க, இந்த தாய் இல்லாட்டி நான் எப்படி நான் உயிரோட இருக்கிறேன்? என்ன யாரு பாப்பா? எல்லாரும் மூக்க பத்தி தங்கிட்ட வருவாங்க. என்ன கிட்ட ஒருத்தர் முன் இந்த கிட்டத்துல என்னோட பழிய கிடந்த பார்க்க மாட்டேன். ஊடாக்கணும் கடவுளே. இந்த இதுல இருந்து இது வரைக்கும் இதெல்லாம் வயிறு எல்லாம் இந்த பக்கம் பிலாவெல்லாம் இந்த பக்கம் மட்டும் நான் படுக்கிறேன். அழியினமாய் கிடந்து நானா போன வருஷத்துக்கு முன்னு அந்த டைம்ல எல்லாம் யாருமே வரமாட்டாங்க என்ன குளிப்பாட்டுறதுக்கு. இந்த கால்ல இருக்குது தடம் தபால் இதே தடவை எவ்வளவு கருப்பு கருப்பா இருக்கு, நான் பார்க்க மாட்டாங்க இந்த உடம்பு. அப்படி கிடந்த டைம்ல ஒருத்தர் வந்து குளிப்பாட்டுறதுக்கு கூட உதவி செய்யல, ஒரு வாய் சோறு தர மாட்டாங்க. அப்ப அந்த டைம்ல எந்த அம்மா என்ன கிட்ட இல்லாட்டி என்ன இந்த நிலைமை என்னமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப அம்மாக்கு எனக்கு ஒரு அம்மா இறந்துட்டா வந்து வைப்போமே, இந்த பொடி எடுக்க முன்னுக்கு என்ன ஒதுக்கி மூளைக்காம வைப்பாங்க. என்ன கண்ணீர தொடக்கையும் ஒருத்தரும் வர மாட்டாங்க, என்ன தலதுராவையும் ஒருத்தரும் வர மாட்டாங்க. என்கிட்ட பணம் இருந்தா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா நான் சொல்றேன், இப்ப நாட்டு நடப்ப பாருங்க, பணம் இருந்தா தான் மதிப்பு. எனக்கு பணம் தேவையில்லைண்ணா, எனக்கு பணமே தேவையில்லை. நான் இருக்கும் பிறகு என் பிள்ளைய நல்லா படிப்பிச்சு அவ நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வந்தா எனக்கு அவ்வளவு காணும். இந்த பணம் எல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனா கண்டிப்பா நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்கக்கா, பணத்துல வழி என்ன யோசிக்காதீங்கக்கா. என்னன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து என்னன்னு சொன்னா நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்குது. எங்களோட இந்த சேனலூடாக நம்மளோட உறவுகள் பார்த்துட்டு கை கொடுத்திக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு நம்புறேன். ஒன்றும் யோசிக்க வேணாக்கா, அந்த பிள்ளைக்கான படிப்பு வசதியோ இல்லை பிள்ளைக்கான எதிர்கால வாழ்க்கைக்கோ கண்டிப்பாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் முன் வந்து உதவி செய்ய நான் நம்புறேன். இப்போ அந்த வகையிலக்கா சொல்றேன், எங்களை மாதிரி ஆக்களை வெளியில இருக்கிற புலம்பெயர்ந்த மக்களுக்கு நீங்க எடுத்து காட்டி இப்படி எங்களை போல ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். உதவி செய்யற உறவுகளுக்கும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றேன்னா, எங்களை யாருமே திரும்பி பார்க்கல மாற்றுத்திறனாளி இல்ல. நீங்க எல்லாம் ஒவ்வொரு இடமா கஷ்டப்பட்டு தான் போறீங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கஷ்டப்பட்டு போய் இந்த உறவுகளுக்கு நீங்க எங்களை வழிகாட்டி கொண்டு வரீங்க, அதுக்கு நான் கையெடுத்து நன்றி செய்யும் போது நிறைய விமர்சனங்கள் எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குமண்ணா. ஒரு பொது சேவை ஒன்றுல இறங்குனா அவதூறான பேச்சுகள் நானும் அடிபட்டிருக்கேன். இந்த சாமான் கொடுக்கக்குள்ள நான் நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய கெட்ட வார்த்தை வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள். ஆனா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவேன், இந்த யூடியூப் சேனல் செய்யறாங்க சில பேர், ஆனா மாற்றுத்திறனாளிய முன்னெடுத்து நீங்க கொண்டு போறீர்கள், வெளியில மக்களுக்கு புலம்பெயர்ந்த மக்களுக்கு காட்டுறீர்கள். அது உங்களுக்கு கோடான கோடி இந்த புண்ணியமும் கிடைக்கும், உங்களோட பிள்ளைகளுக்கு அது வந்து சேருமண்ணா. அதுக்கு நான் சொல்றேன், நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, அதுக்கு சொல்லலைன்னா எங்களை போல ஆக்களை வழிகாட்ட ஒருத்தரும் இல்ல. உண்மையா சொல்றேன், எங்களை போல ஆக்களை வழிகாட்ட ஒருத்தரும் இல்ல. நீங்க முன் வந்து இந்த இதை செய்யறதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் கைகூப்பி. அதுதான் யோசிக்காதீங்க. அந்த வகையிலக்கா நோர்வேல இருக்கக்கூடிய ஒரு அங்கிள் அவங்க வந்து மொத்தமாகவே 1,80,000 காசு அனுப்பினாங்க. அது வந்து இன்னும் உங்களை மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு தம்பிக்கு வந்து சைக்கிள் எடுத்து கொடுக்க போறாங்க. அப்போ அதை கொடுத்துட்டாக்கா கஷ்டப்படுறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்ய சொன்னாங்க. அப்போ அந்த வகையில் வந்து முதல் கட்டமாகக்கா ஒரு 20,000 காசு எடுத்துட்டு வந்தாங்க. அதில் ஒரு 10,700 ரூபாய்க்கு அந்த உலக பொருட்கள் வாங்கியிருக்கோம். அதுக்குரிய பில்லு இந்த இருக்குது, இந்தாங்க நீங்க வச்சுக்கொள்ளும் பில்லு. நன்றி. எப்படி தர தேவையில்ல, நான் நன்றி. நீங்க எப்படி சந்திக்க வரக்குள்ளே எனக்கு இந்த பிள்ளோட நிறைய பேர் அக்கா அதான் வீடியோ எடுக்கும் போதே நிறைய பேர் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நான் வந்து பாத்துட்டீங்கன்னா போகும்போது என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை வழங்குறேன். ஏன்டா நம்மளோட வீடியோ வந்து தொடர்ச்சியா பாக்குற அந்த புலம்பெயர்ந்த உறவுகள் உதவி செய்யற உறவுகளுக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்த போறோம், என்ன உதவிகளை செய்யறோம்ன்றது. அப்ப அந்த வகையில முதலாவது போகும்போது உதவி செய்கிறது தான் உதவி வீடியோ கூட கேட்டு போடுறேன். நான் மேலதி உதவி தேவைண்டு, என்ன பிரச்சனை உண்டு. அப்போ அந்த இலாக்காவுக்கும் மேலதி உதவிகள் தேவை, பிள்ளை வந்து படிக்கணும். அப்போ எதிர்காலத்தில் அம்மம்மாவும் வந்து இந்த பிச்சை எடுக்க அந்த தர்மம் எடுக்க போக்காட்டக்கூட அம்மம்மாவையும் அதெல்லாம் வந்து உங்களால இருக்குது. ஒரு கோழி வளர்ப்பு அதிதிகளுக்கு நான் பார்த்து உதவி செய்தேன்னா நான் இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு போவேன். கோழி வளர்ப்பு கூட ஒன்று இணக்கி எடுக்கணும், இருக்கு குறை இல்லாத செய்து திருத்தி செய்து கோழி என்னென்ன வாங்கி. சரியா, கண்டிப்பா அடுத்த கட்டம் வரும்போது நாங்கள் அதை செய்தார். சரியாக்கா, சரியாக்கா. அந்த வகையில் வந்து இந்த நோர்வேல இருக்கக்கூடிய சச்சினானந்த கந்தசுவாமி, அடுத்தது சூரியன் கந்தசுவாமி என்கின்ற அண்ணா அவங்களோட இன்னும் ஒரு அண்ணா வந்து நோர்வேல இருக்கக்கூடிய அண்ணா வந்து இணைஞ்சு தான் இந்த உதவியை செய்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு அண்ணா வந்து பேர் குறிப்பிட விரும்பல, அந்த நோர்வேல இருக்கிற அண்ணா. மற்ற 2 அண்ணா வந்து சச்சினானந்த கந்தசுவாமி, சூரியன் கந்தசுவாமி என்கின்ற அந்த அண்ணாவங்கக்கா 20,000 காசி. இப்போ அவங்களோட காசில் வந்து நம்ம எடுத்து உதவி செய்திருக்கோம். 10,700 ரூபாய்க்கு வாங்க முன்னுக்கு எங்களுக்கு உதவி செய்த அண்ணாமார் 3 பேருக்கும் நன்றி. என்ற சார்பிலையும் ஏனைய குடும்பத்தின் சார்பிலையும் நான் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றேன். எங்களோட பசியை தீர்த்து எங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு
கையில கும்பிடாத விடுங்க, கையெடுங்க. கேட்க முன்னுக்கு எங்களை செய்தவங்க என்ன, அதுக்கு மனசார நாங்க நன்றி சொல்லணும். அவங்களும் அவங்களோட குடும்பங்கள் 3 பேரோட குடும்பம் மட்டும் இல்ல, எல்லாரோட குடும்பம் நல்லா இருக்கும். கும்பிட வேணாம் விடுங்க. சரி, இதை பாருங்க எவ்வளவு இருக்குன்ற கண்ணி பாருங்க. 1 5 6 7 8 9 9300 ரூபா. 9300 இருக்குது. அப்பக்கா அந்த உலக பொருட்கள் வாங்கியிருந்தோம் 10,700 ரூபாய் சச்சத்துக்கு வாங்கியிருந்தோம். மீதமா உள்ள பணம் தான் இதாக்கா. அப்ப அந்த உதவி செய்த அந்த அண்ணாவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம்னா, அடுத்த கட்டமாக உங்களுக்கு அந்த வாழ்வார உதவியாக கண்டிப்பா பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் யாராவது முன்வந்து செய்வாங்க, இல்லையா இந்த உதவி செய்த அந்த அண்ணாவங்களே முன்வந்து செய்வாங்கன்னு நாங்க நம்புறோம். சரியாக்கா? அப்ப வேற ஏதாவது சொல்லிக்கொள்ள விரும்புறீங்களா? நாங்க போயிட்டு வரட்டா? இல்லைண்ணா, நீங்க எவ்வளவு தூரம் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். மற்றது எங்களை போல இருக்கிற ஏனைய மக்களையும் அங்கத்தவரையும் அங்கவீன முற்றாக்கள் எல்லாரையும் வெளியில எடுத்து காட்டி உதவி செய்யுங்க. இன்னும் மேலும் மேலும் ஒன்று சொல்லுவேன், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்க எங்களை வழிகாட்டுறீங்க, அதுக்கு கடைசி வரைக்கும் கடவுள் உங்களுக்கு உறுதியா இருப்பாரு. நன்றி அக்கா. அந்த வார்த்தைகளை கேட்கும் போதாக நாங்கள் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்றது. எவ்வளவு இடத்துல அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில வெள்ளத்துல போயிருக்கீங்க, பொங்கல் செஞ்சிருக்கீங்க, எல்லாம் நான் பாக்குறேன். ஆனா அப்படியான இதுகள் எல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் முன் வர மாட்டாங்க. உங்களை மாதிரி ஆக்கள் முன் வந்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா, இன்னும் எங்களை போல ஆக்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க எனக்கு தெரியப்படுத்துங்க. என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் நான் செய்வேன். சரியா? நான் சொல்றேன். சரி அம்மா, போயிட்டு வரட்டாவே. பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுங்க, என்ன பிள்ளைய வந்து சந்திக்க முடியாம போனதுக்கு நான் மனம் பறந்துறேன். ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, பிள்ளை வந்து பாடசாலையை போயிட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த வாரம் வரும்போது பிள்ளைய சந்திக்கிற மாதிரி வருவோம் நாங்க. சரியாக்கா? நன்றி. நன்றியா? பாருங்க, இதான் வந்து அவங்களோட இடம். சரி, நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஏன்னா உங்களுடைய மனநிலை, நம்மளை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள், நீங்கள் எவ்வாறு இந்த உதவிகளை பற்றி நினைக்கிறீங்க, நாங்கள் செய்கிற எல்லாம் சரியா, நாங்கள் போகிற பாதைகள் சரியா, எல்லாமே வந்து உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட்ல சொல்லும்போது தான் அதை வந்து நாங்கள் படித்து பார்த்துட்டு அடுத்தடுத்த கட்டமாக வந்து எங்களுடைய அந்த பயணத்தையும் வந்து நாங்கள் வந்து சரியான முறையில் கொண்டு செல்லலாம். அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்.